ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஏப்ரல் மாத பலன்கள். இந்த ஏப்ரல் மாத பலன்கள்ல கோச்சார கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில சுக்கிரன், மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து கும்ப ராசியில செவ்வாய் புதன் ராகு பகவான், மீன ராசியில சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்கு. ஏப்ரல் மாதத்துல கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் தேதி செவ்வாயாகப்பட்டவர் அந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் தேதி புதனாகப்பட்டவர் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மறுபடியும் இந்த மாதத்துல புதன் ஒரு பயிற்சி ஆகிறார். 30ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 14ஆம் தேதி அந்த சூரியனாகப்பட்டவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு உச்சம் பெற போறார். 20ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போறார். இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். அடுத்து அவர்களினுடைய பெயர்ச்சிகளும் கூட. இந்த பெயர்ச்சிகள் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களும் இருக்கக்கூடிய சில பலாபலன்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதமான ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனும் 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இதனால வேலை ரீதியான அதிகப்படியான தொந்தரவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட கடந்த செப்டம்பர் மாதத்துல இருந்து இந்த வேலை ரீதியான பாதிப்புகளை அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கின்றாங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தோட அந்த வேலையை நீங்க விட்டுட்டு வெளியில வரக்கூடிய ஒரு டைம், அதாவது அந்த நோட்டீஸ் பீரியடும் முடியக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கு. ஒரு பதட்டமான ஒரு மன ரீதியான பிரச்சனைகள், நமக்கு வேலை கிடைக்குமா, ஏப்ரல்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுக்கு உண்டான வருமானங்கள் எதை நோக்கி போக போகுது, நம்மளுடைய பிரச்சனைகள் இதோட கண்டினியூ ஆகுமா இல்ல அப்படியே நின்றுமா அப்படின்ற ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து அந்த வருமானத்துல இருக்கக்கூடிய சில தடைகளிலிருந்து வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரம். அந்த தடைகள்னால ஏற்பட்ட மன உளைச்சல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகப்படி ஒரு மாதத்துல வருமானம் வருது, இன்னொரு மாதத்துல வருமானம் வரமாட்டேங்குது, வேலையில ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பு இல்லை, எந்த நேரம் நம்மள வேலையை விட்டு தூக்குவாங்களோ அப்படின்ற ஒரு அமைப்புகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மனதுல ஒரு போராட்டம், ஒரு நித்தியபடி வாழ்க்கையை கூட சரியாக செலுத்த முடியாத, ஒரு கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, குழந்தைகளுக்கு தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. யாராவது நம்ம கிட்ட ஏதாவது ஒரு ஆறுதல் வார்த்தைகள் கூற மாட்டாங்களா? இப்ப நிறைய தனுசு ராசி என்பவர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கண்ல இருந்து கண்கள் தான் வரும், கண்ணீர் தான் வருமே தவிர வேற எதுவுமே வராது. அந்த அளவுக்கு யாராவது நம்மளுக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? ஒரு வேலை கூட கொடுக்க வேண்டாம், ஒரு காசு கூட பணம் காசு கூட கடனா கொடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல் வார்த்தைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த கிரகங்கள் மூலமாக இந்த ஏப்ரல் மாதம் முழுமையான ஆறுதல்கள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுடைய வருமானத்துல நிறைய ஒரு உயர்ந்த உச்சங்களை அடையிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. குழந்தைகள் உங்களுக்கு பாரம் இல்லாமல் அந்த மாதிரியான சில மெரிட் சம்பந்தப்பட்ட சில சலுகைகளை எல்லாம் பெறுவதற்குண்டான ஒரு நேரம். குழந்தைகள் அவங்களுடைய பள்ளிகள்ல நிறைய ஒரு வளர்ச்சிகளையும் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு மேடம், இதெல்லாம் நடந்த ரொம்ப மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் நாங்களாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரியாக ஒரு ஏக்கத்துல இருக்கிறீங்க. 100% இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இது முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து 5ஆம் இடத்துல அந்த சூரியன் உச்சம் பெற்று வர்றாரு. இதனால அந்த தந்தை வழி உறவுகள் மூலமாக, அடுத்து பாத்தீங்கன்னா தந்தை வழி முன்னோர்கள் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதங்களும் ஒரு தெய்வ பலங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நிறைய தனுசு ராசி என்பவர்கள் இந்த ஏப்ரல் மாதம் வேலை கிடைக்கல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும் அப்படின்ற
மாதிரியாக ஒரு மனநிலையில இருப்பாங்க. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த சூரியன் உச்சமாக செயல்படும் போது, அதுவும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பாக்யஸ்தானாதிபதியே அந்த சூரியன், அவர் 5ஆம் இடத்துல உச்சமாக செயல்படும் போது கடந்த காலத்துல செய்த புண்ணியங்கள் தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக ஏதாவது ஒரு விதத்துல உங்களை அந்த தெய்வங்களினுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கூட்டு சென்றுட்டே இருக்கும். அதனால அதை பத்தி நீங்க ரொம்ப கவலையப்பட வேண்டாம். வேலை இழப்புகள் இருந்தாலும் பதட்டப்படாதீங்க. முழுமையான ஒரு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய கணவன் மனைவி உறவுகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியே இருந்தாலும் கூட இந்த நேரம் கொஞ்சம் சிக்கலை உருவாக்கக்கூடிய ஒரு நேரம். தன்னை அறியாமலேயே சில கோபங்கள் வருவதற்கு உண்டான ஒரு அமைப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்கள் கழித்து முழுமையாக அந்த உறவுகள்ல விரிசல் ஏற்படக்கூடிய ஒரு டைம்லாம் இருக்கு. அதனால கொஞ்சம் அந்த கணவன் மனைவி உறவுகள்ல மாத்திரம் ரொம்ப ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மையை நீங்களே உருவாக்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த மாதிரியான மனப்பான்மை நம்ம சொல்லி கொடுத்துதான் வரணும் அப்படின்றது அவசியம் இல்லை. தன்னைத்தானே ஒரு மாற்றிக்கொள்பவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக செயல்படணும். நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம், யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரியாக நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு பேசுனீங்க அப்படின்னா சில தவறுகள்ல இருந்து நீங்க வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. தனுசு ராசி பெண்கள் ஒரு வேலை இடமாற்றத்தை அனுபவிப்பதற்குண்டான ஒரு மாதமாக இருக்கும். இதனால் வரைக்கும் இருந்த வேலையில நிறைய ஒரு தொல்லைகள் இருந்தாலும் அதை நீங்க சமாளிச்சு வெளியில வந்து ஒரு உயர் பதவிகளோடு தான் அந்த வேலையில இருக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு பெட்டர் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்ற ஒரு அமைப்புகள் காரணமாக இந்த மாதத்துல இந்த பெண்கள் கொஞ்சம் வேலை மாற்றம் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்க போது அதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் நிறைவுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூடியவர்களுக்கு அங்க சொந்தமாக சுய தொழில் புரிவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். சில பேருக்கு எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில துறைகளும் உருவாவதற்குண்டான ஒரு நேரம். லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட சில அமைப்புகள்லாம் வாய்ப்புகளை தேடி கொடுக்கறதுக்குண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போது. அங்க வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல உயர் பதவிகள், வருமான உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு யார் யாரெல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறார்களோ, அதாவது தனுசு ராசி என்பவர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு இந்தியன்ஸ் அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு அந்தஸ்து அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் கிடைக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.